மனதில் இருக்கக்கூடிய அந்த 5 விதமான கேள்விகள், ஒரு ஒரு விஷயங்களுக்கான 5 விதமான கேள்விகளுக்கு இன்னைக்கு என்ன பதில்கள் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த க்யூரியஸாக இருப்பீங்க. என்னென்ன கேள்வி அப்படின்றத மனசில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்தந்த விஷயங்களுக்கு இந்த கேள்வி அப்படின்னு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி, வேலை, தொழில் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும். ஃபஸ்ட்டு கேள்வி, வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இதை சார்ந்து ஒரு கேள்வியை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதற்கு எஸ் வருதா, நோ வருதா அப்படின்றத பார்க்கலாம். ரிஷபராசி, இதுக்கு எஸ் தான் வருது. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு எஃபர்ட், ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதில் நிறைய அவுட்புட் கொடுத்துருக்கீங்க. நிறைய விதமான டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களுடைய அந்த உழைப்பிற்கு, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் எஸ் மட்டும்தான் வருது. இல்லை, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் நான் அது ஒரு விதமான கேள்வியை முன் வச்சு எஸ்ஸா நோவான்னு பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அதற்கும் எஸ் தான். ஆனால் அதற்கு உங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்கணும், கடின உழைப்பு இருக்கணும். அப்படின்றதுனால அப்படி நீங்கள் பண்ணும் போது நிச்சயமாக நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அது எஸ் தான் அப்படின்றது இங்கே தெரியுது. இப்போ ரிஷப ராசி, உங்களுடைய நிதி நிலைமை, பொருளாதாரம் சார்ந்த ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, அந்த கேள்விக்கு எஸ் வருதா, நோ வருதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ரிஷபராசி, இந்த ஒரு கேள்விக்கு உங்களுக்கு கண்டிப்பாக எஸ் தான் வருது. அந்த எஸ் எப்படின்னா, மற்றவங்களால நீங்கள் கேட்ட கேள்விக்கான விஷயங்கள் உங்களுக்கு சாத்தியமாக ஆகும்.